ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தான் வந்து எப்படி நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோஸ்லேயும் சரி லினக்ஸ்லேயும் சரி பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அது இருக்கா இல்லையான்றதை ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம விண்டோஸில் கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே வருது இல்லையா, பைத்தான் 3.11.0. அதாவது பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு, வேர்ஷனோட உங்களுக்கு காமிக்குதா. ஸோ அப்போ இந்த சிஸ்டமில் பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லினக்ஸாக இருந்தாலும் சேம் கமெண்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு பைத்தான் வந்து இல்லை அப்படின்னா பைத்தான் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் ஆஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து சப்போஸ் பைத்தான் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான கமெண்ட் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக டெர்மினல்லே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எதுவும் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது கமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். sudo m install python 3 இருக்கு இல்லையா. ஸோ இந்த கமெண்ட் வந்து நீங்கள் லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் டெர்மினலில் என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த கோட் வந்து டெர்மினலில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா. சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் இப்போ சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதோடைய டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கணும். http://python.org//downloads. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதை போயிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் வரும், சரிங்களா. ஸோ இதில் டவுன்லோட் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது டவுன்லோட் பைத்தான் கொடுத்து ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி EXE டவுன்லோட் ஆகும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆகும் இல்லையா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு ரேர் ஃபைலெல்லாம் வராது, டைரக்ட் ஃபைலில் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தேவையோ அப்கிரேட் வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கிளிக் பண்ணுங்கள். PIP ஐடியலி எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். பைத்தான் டெஸ்ட் சூட், PY லான்ச்சர் இது எல்லாமே உங்களுக்கு. அடுத்து வந்து ப்ரிவிலேஜஸ் கேட்குது, அட்மின்க்கு வேணுமா இல்லை அட்மின் மட்டும் வேணுமா இல்லை எல்லா யூசர்ஸும் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா. இவ்வளோ தான் சிம்பிளாக பைத்தான் வந்து உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடியலியில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பைத்தான் ஐடியலியே வந்து உங்களுக்கு வேறு ஐடியலியும் இருக்குது. பைச்சாம் ஐடியலி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூபிட்டர் நோட் புக்ஸ் இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ஐடியலி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இல்லை டைரெக்ட் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயும் நம்மளால் கோடிங் வந்து பண்ண முடியும். கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயும் பைத்தானை கோட் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்கலாம், ஐடியலியும் நம்ம அவுட்புட் பார்க்கலாம். பைத்தான் ஐடியல் இல்லாமல் பைச்சாம் ஐடியலியும் வந்து போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம், அவுட்புட் போட்டு பார்க்கலாம். ஓகேவா. பைத்தான் கோடிங் வந்து நம்ம பண்ணலாம். பட் எதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நான் வந்து பிரிண்ட் ஆஃப் வெல்கம் டு ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் வருதா, வெல்கம் டு ஆன்லைன் ட்ரைனிங், பிரிண்ட் ஆஃப் வெல்கம் ஒரு சிங்கிள் கோட்ஸில் வெல்கம் டு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறேன், வெல்கம் டு ஆன்லைன் ட்ரைனிங்னு அவுட்புட் வந்துருச்சு. எக்ஸிட் கொடுத்துறேன், பைத்தான் விட்டு வெளில வந்துடுறேன். வெல்கம் வந்து நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இக்னோர் த டைப் எரர். இப்போ வந்து பைத்தான் விட்டு எக்ஸிட் வந்துடுறேன். இது இல்லாமல் நம்ம ஒரு நோட் பேடில் நம்ம கோடிங், ஏன்னா சின்ன கோடிங் தான் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் பண்ண முடியும். லாங் கோடிங் வந்து நம்ம நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டும் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேம் கோடிங் பிரிண்ட் ஆஃப் சிங்கிள் கோட்ஸில் வெல்கம் டு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணணும். என்ன அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன்னா சேவ் ஆஸ் போயிட்டு மை ஃபைல் ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கணும், ஓகேவா. மை ஃபைல் ஆல்ரெடி இருக்கிறதுனால மை ஃபைல் 1.py எக்ஸ்டென்ஷன் .py அப்படின்னு கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணுறேன், ஓகேவா. எங்கே நான் சேவ் பண்ணுற லொக்கேஷன் டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். .py அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நோட் பேடில் நான் .py கொடுத்து எக்ஸ்டென்ஷனை சேவ் பண்ண ஃபைலுக்கான அவுட்புட்டை, அதில் இருக்க கோடிங்கான அவுட்புட்டை நான் கமெண்ட் ப்ராம்ப்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், cd
ஸ்பேஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுக்குறேன் டெர்மினலில் கமெண்ட் ப்ராம்ப்டில். கொடுத்த உடனே அந்த லொக்கேஷன் போயிடுதா. இப்போது பைத்தான் ஸ்பேஸ் myfile1.py அப்படின்னு கொடுக்கணும். ஸோ myfile1 என்றது நம்ம சேவ் பண்ண ஃபைலோடைய நேம். myfile1.py கொடுத்தா என்ன வருது அவுட்புட்? வெல்கம் டு ஆன்லைன் ட்ரைனிங் அவுட்புட் வந்துடுச்சா. நம்ம அங்கே என்ன கோட் பண்ணுறோமோ அதுக்கான அவுட்புட் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பைத்தான் வந்து கோடிங் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கும் ஐடியலி யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஐடியலியில் என்ன டிஃப்ரென்ஸுன்றது நான் உங்களுக்கு கோடிங் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கிளியராக. அப்போ தான் ஸோ அகைன் நான் பைத்தான் உள்ள போகிறேன். பைத்தான் உள்ள போயிட்டு இங்கே வந்து நான் கோட் பண்ணுறேன். ஸோ என்ன கோடிங் போடுறேன் அப்படின்னா if 5 greater than 4 colon enter print 5 is greater than 4. ஆக்சுவலாக இது என்ன கோடிங், 5 வந்து 4 விட கிரேட்டராக இருந்ததுன்னா நமக்கு 5 is greater than 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இதுதான் வரணும். இப்போ நான் என்ட்ரு கொடுக்கும்போது என்ன வருது, 5 is greater than 4 வரணும் இல்லையா. if 5 is greater than 4 print 5 is greater than 4 அப்படின்னு வரணும். ஸோ நான் என்ட்ரு கொடுக்கும்போது என்ன வருது, எரர் வருது, அவுட்புட் வரல. ஏன் எரர் வருது, என்ன எரர் வருது, இண்டென்டேஷன் எரர் அப்படின்னு வருது. ஸோ இண்டென்டேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப பைத்தானில் முக்கியமான ஒரு கான்செப்ட். இண்டென்டேஷன்ன்றது ஒன்று பெரிய கான்செப்ட் இல்லை, இட்ஸ் அ ஸ்பேஸ், பிளாங்க் ஸ்பேஸ். ஓகேவா. ஸோ நம்ம எந்த இடத்துல ஸ்பேஸ் தேவையோ அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அவுட்புட் வராது. சரி, அதே இதை வந்து நான் ஐடியலியில் பண்ணுறேன். ஸோ ஐடியலி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ பைத்தான் ஐடியலியில் if 5 greater than 4 கொடுத்தோன்னே என்ன வருது, இந்த இடத்துல நான் என்ட்ரு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேப் ஸ்பேஸ் வந்துடுது. ஸோ அப்போது அந்த இடத்துல நாம் ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுக்காததுனால தான் நமக்கு எரர் வருது. ஸோ இதுதான் வந்து ஐடியலி யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு வந்து பெனிஃபிட். சரிங்களா. ஸோ லாங் ப்ரோக்ராமாக இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல கான்ஷியஸாக நம்மளால் ஸ்பேஸ் கொடுத்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. பட் வந்து ஐடியலி ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன், அவுட்புட் வந்துடுச்சா, 5 is greater than 4. கரெக்டாக ஸ்பேஸ் வந்து 1 டேப் ஸ்பேஸ் வந்துச்சு. அதுதான் வந்து இண்டென்டேஷன், ஒயிட் ஸ்பேஸ் தான் வந்து இண்டென்டேஷன். ஸோ 5 is greater than 4. சேம் கோடிங் இப்போது நான் வந்து கமெண்ட் ப்ராடக்டில் ஸ்பேஸ் கொடுத்து 1 டேப் ஸ்பேஸ் கொடுத்து நான் என்ட்ரு போடுறேன். அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். ஸோ வருதா, 5 is greater than 4. ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஐடியலி யூஸ் பண்ணுறதுக்கும் கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸ். கிளியராக புரிஞ்சுதா? ஸோ நவ் ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, சிம்பிள் கோடிங் வந்து எப்படி ரன் பண்ணுறது, அதுக்கு அவுட்புட் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பைத்தான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ப்ளஸ் பைச்சாம் ஜூபிட்டர் நோட் புக்ஸ் இது எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ பைத்தான் ஜூபிட்டர் நோட் புக்ஸ்லாம் எதுக்காக வந்து பெனிஃபிட்டாக இருக்குது, எதுக்கு எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அது எதனால் அதுக்கு யூஸ் பண்ணோம், ஏன்னா ஐடியலிக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு டுட்டோரியல் தமிழ்.